எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை இன்று ஒரு மிகப்பெரிய பாடகர். அவரை அறிமுகப்படுத்திய பெருமை உங்க இருவருக்கு தான் சாரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அமைந்த விதம் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு புது பாடகர் தேவை அப்படின்னு ஒரு எம்ஜிஆருக்கு தோணி இருக்கு. அப்போ யார் யாரோ தேடினாங்க, ஒவ்வொரு வகையில் வந்திருந்தது. அப்போ இந்த பையன் பாலு தம்பி எம்எஸ்சியோடைய இசையமைப்பில் ஒரு பாட்டு பாடிட்டார். அவருக்கு இந்த வாய்ப்பு அளிக்கிறதுக்கு கோதண்டபாணின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். எஸ்பி கோதண்டபாணி. ஆமாம். அந்த கோதண்டபாணிங்கிறவர் நம்ம பார்ட்டியில் வேலை செய்துட்டு இருந்தவர். ஓஹோ. அதன் பிற்பாடு அவர் இண்டிவிஜுவலாக மியூசிக் டைரக்டராக மாறினார். நியாயமாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, ஒரே ஒரு ஊர்லேயே ஒரே ஒரு ராஜாங்க, அந்த பாட்டுக்கு எனக்கு பதிலாக அங்கேருந்து உதவியாளராக பணிபுரிந்தவர் நண்பர் கோதண்டபாணி. ஓஹோ. ஒரு காலகட்டத்தில் நான் ஊருக்கு போக வேண்டிய ஓய்வு நாட்கள் தேவைப்பட்டது. அந்த நாளில் இவர் செய்திருக்கார். நியாயமாக சொல்லப்போனால் அந்த பாட்டினுடைய முழு அமைப்புக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தவர் கோதண்டபாணி. அவருடைய தூரத்து உறவினராகவும் சீடனாகவும் இருந்தவர் பாலசுப்ரமணியம். அவர் இங்கே இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது நீ போய் விஸ்வநாதனை பாரு, அவரை பாரு, இவரை பாருன்னு சொல்லிட்டு இருந்து இவர் இங்கே பார்த்தார். பார்த்துட்டு ஒரு பாடல் எம்எஸ்சி அவர்கள் அவருக்கு கொடுத்தாரு. அந்த நிலைமையில் எங்கள் வீட்டையும் பாட வந்தார். எங்கள் வீட்டையும் பாட ஆடிஷனுக்கு வந்தபோது ஒரு தோஸ்தியிலேருந்து ஒரு பாட்டு பாடினார். ரொம்ப நல்லா பாடினார். இன்றைக்கி நான் அதை சொல்கிறதுல தற்பெருமையாகவோ புகழ்ச்சியாகவோ நான் நினச்சிக்க எனக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், அந்த பாடலை பாடிட்டு வெளியே போன போது என் கூட அப்போது தபிலிஸ்டாக இருந்தவர் மைக்கேல்னு ஒருத்தர். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த பையன் இப்போ பாட வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு காலத்தில் இவனுடைய இசையமைப்பில் நம்ம பல பாடல்களை கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டால் அவர் பாடின அந்த தோஸ்தி பாடல், இந்த தோஸ்தி பாடல் எனக்கும் பிடிச்ச பாடல், நான் கேட்டிருக்கிறேன், என் மனசை கவர்ந்த பாடல். அதை இவர் பாடின முறை இருக்கு பாருங்க, வித்தியாசத்தை. ஒரு நல்ல திறமைசாலி அதை கையாண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஆடியன்ஸில் பாடும்போது அப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய காலகட்டத்தை நான் நினச்சி பார்த்தேன். இப்போ நிச்சயமாக அவர் வருவார் அப்படிங்கிறது ஒன்று மனசில் எனக்கு தோணிச்சு. அதே போல் 1000 நிலவேவா பாடலுக்கு அவர் வந்தார். அவர் பாடும்போது அவருடைய உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணாங்க அந்த ரெக்கார்டிங். அப்புறம் எம்ஜிஆர் சொல்லி அவர் தான் பாடணும், அவருக்கு ரெக்கார்டிங் தள்ளி வைக்கலாம்னு சொல்லி 2 நாளோ 3 நாளோ பொறுத்து திரும்ப அவர் பாடினார். அந்த பாடலுக்கு தமிழ்நாடு அரசினுடைய பரிசு கிடைச்சது. அதுபோல் சங்கராபரணம்னு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் நாங்கள் தெலுங்கில் நிறைய படங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுக்கு ஒரு நல்ல ஆட்களை பாடணும், இல்லை நல்ல கிளாசிக்கல் முக்கியமான படம் அப்படிங்கிறதுனால தயாரிப்பாளர்கிட்ட இருந்தும் இயக்குனர்கிட்ட இருந்தும் வேறு விதமான என்ன சொல்கிறது சிபாரிசுகள் வந்தது. நல்ல கிளாசிக்கலாக இருக்கிறதுனால அவர் பாடணும், இவர் பாடணும், இவர் பாடணும், இவர் பாடணும்னு ஏதோ அபிப்பிராயங்கள் அவங்க கிளாசிக்கல் வித்வான்களே போட்டு பாடணும்னு வந்தது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நியாயமாக சொல்லப்போனால் பெரியவர் கூட அதை ஒத்துக்கிட்டார். அதை ஒத்துக்காத ஒரே ஒரு ஆள் நான். எனக்கு என்ன பயம்னு கேட்டால், இப்போ இருக்கிற பயம் எனக்கு அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கல்ல, லைஃப் பூரா இருக்கு இந்த தொழிலில். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம். நாம் பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு எதிரே இருந்து நம்மகிட்ட கற்றுக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை விட மிஞ்சினவர்கள், நாம் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எப்படி பாட்டு கற்றுக் கொடுப்போம்? ரொம்ப நல்ல பாயிண்ட். நிஜமாக முடியாது. நான் அவரை பார்க்கும்போது எனக்கு நடுக்கம் வரும், நான் தப்பாக பாடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை. அதை நான் மனசுக்குள்ளே ஒளிவாக வச்சுக்கிட்டு ஓப்பனாக சொல்லாமல், ஏன்னா அவர் பாடலாம், இவர் பாடலாம், இவர் பாடலாம், பெரியவங்களெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் பாலு நிறைய பாடல்கள் எங்களுக்கு பாடியாச்சு. அவருடைய திறமை என்னங்கிறது ஓரளவு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ பாலுவை அப்ரோச் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால், பாலுனுடைய கசின் பிரதர் அவனுடைய இயக்குனர் விஸ்வநாதன் சார்.
அப்போ சொல்லும்போது பாலுவிட்ட கேட்டிருக்காங்க. பாலுவே என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு என்ன மாட்டி விடாதீங்களோ, என்னால் முடியாதுன்னு விஸ்வநாதன் சார்கிட்டையும் சொல்லியிருக்கார். ஏன்னா அண்ணன் தம்பி உறவு முறையில் அவர் பேசியிருக்கார். அவரே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் டைரக்டருக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நியாயமாக சொல்ல போனேன். பெரியவர்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்படி அவன் பாட முடியாதுங்கிறானே, எனக்கு முடியாது, வேறு ஆளை போட்டுக்கிறான்னு சொன்னாங்க. அவரும் சொல்லிட்டு, அவனே முடியலன்னு சொன்னால் நாம் எப்படி அவனை வற்புறுத்த முடியும் அப்படின்ட்டார் அவர். பட் கடைசி வரைக்கும் நான் மாத்திரம் சொன்னேன், பாலு தான் பாடணும் அப்படின்னு. அது எப்படி முடியுது அப்படின்னா, பாலுவை நான் பாட வைக்கிறேன், என் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட கொடுத்துருங்க அந்த பொறுப்பை அப்படின்னு. சங்கராபரணத்து பாடல்களை அவர் பாட வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் மொத்தம் பாடி கேசட் கொடுத்து, இதில் ஒரு 2-3 காப்பி எடுத்துக்கோ, நீ எந்த வண்டியில் போனாலும் இந்த பாட்டு இருக்கணும். நல்ல ஐடியா. என்னுடைய சஜஷன், எந்த ட்ராவல் பண்ணும்போது நீ கேளு, கூட பாடாத, ஒன்லி ஹியர் லிசனிங், கேளு. ஏன்னா கூட பாடினேன்னு சொன்னால் இதை பாடும்போது இதை வந்து கொஞ்சம் இப்படி பாடலாமா அப்படி பாடலாமாங்கிற கற்பனைகள் எல்லாம் உனக்கு வரும். ஏன்னா அவனை நான் ஜட்ஜ் பண்ணது அப்படி திறமை உள்ள ஆளுங்கிறதுனால. அதனால் நீ சொன்ன, நீ பயப்படும்போது இது பாடாது, கேட்டுக்கிட்டே இரு. ஒரு வாரம் 2 வாரம் நீ பொறுத்துக்க. அதுக்கப்புறம் அது கேட்டதுக்கப்புறம் உன்னால் எப்போ பாட முடியும்னு தோணுதோ அப்போ சொல்லி ரெக்கார்டிங் சொன்னேன். அது அவனுக்கு ஓரளவு நியாயமாக பட்டுதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணாங்க. என்னுடைய முயற்சியும் அவருடைய முயற்சியும் நல்லபடியாக வெற்றியாச்சு. 67 கந்தன் கருணைக்கே உங்களுக்கு அவார்டு கிடைச்சதா எனக்கு தெரியும். அதில் மிக சிறந்த பாடல்கள். அப்புறம் அதில் தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் பாட்டு, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டு, அப்படியே ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து திரு குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரிஜினலாக போட்டதாக, அப்புறம் பின்னாடி அதனை தாங்கள் அதை இது கொஞ்சம் கூட சிதைவுறாமல் தாங்கள் ஏற்றுக்கொண்டு, அதற்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணுங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை, அந்த பாடல் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஏஎல் ஸ்ரீனிவாசன், அவருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அவரும் திரு ஏபிஎன் அண்ணன் அவர்களும் கலந்து பேசியிருக்காங்க, இந்த பாட்டை நம்ம படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? முதல் கேள்வி. 2வது, அந்த பாட்டை ஏன் வச்சுக்க கூடாது, அதுக்கு ஏதாவது காரணம் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல டியூனு, முருகன் பாடல், கதைக்கு ஏற்ற பாடல், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுக்கலாம். அந்த குலேப காவலி படத்தில் ஒரு மிக அருமையான பாடல், மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் என்ப இரவே நீ வாவா. இந்த பாடலை ஒரிஜினலாக திரு மகாதேவன் அவர்கள் தான் மெட்டமைத்ததாகவும், பின்னாளில் அது MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி பேரில் அது பாடல் வெளிவந்ததாகவும் தகவல் இருக்கு. அது உண்மையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மை. அது அச்சுப்பழின்னு சொல்லி தள்ளிடலாம், நம்ம அது பெரிய விஷயம் இல்லை. இல்லை, அது ஒரிஜினலாக எந்த படத்துக்காக போடப்பட்டது? கூண்டுக்கிளிங்கிற படத்துக்காக வேண்டி போட்ட பாட்டு. RR பிக்சர்ஸ் ராமண்ணா அவர்களுடைய தயாரிப்பில், TR ராமன் அவருடைய கூண்டுக்கிளிக்காக எழுதப்பட்ட பாட்டு அது. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் என்ப இரவே நீ வாவா, இன்னலை தீர்க்கவா கவிஞர் விந்தன் சார் எழுதினார். கூண்டுக்கிளிக்காக. ஆமாம், அவர் எழுதின பாட்டு அது ஒன்று. அப்புறம் சரியா தப்பான்னு ஒரு பாட்டு, 2 பாட்டும். கொஞ்சம் கிளியான பெண், 2 பாட்டும் அவர் பாடல் அவர் எழுதினது. அதை வந்து டியூன் பண்ணும்போது அது ஏன் அப்படி மாறிச்சுங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையோ பொய்யோ தெரியாது. 2 பெரிய ஹீரோக்கள் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதில் வந்து இந்த 2 பேருக்குமே இந்த பாட்டு வேணுங்கிற ஆசை வந்துருச்சு. அப்படிங்கிறது உண்மை. அப்போ நான் பாடுறேன் இந்த பாட்டு, நீங்கள் பாடுறேன் இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்தபோது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ராமண்ணா சார் புத்திசாலித்தனமாக இந்த பாடல் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லி முடிச்சார். அதுதான் நடந்த உண்மை. சுமூகமாக தீர்வுக்கு அவர் வந்துட்டார். அதன் பிற்பாடு குலேப காவலியில் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணும்போது அந்த பாட்டு நாம் பண்ணிக்குவோம், இது வரலைங்கிறத ஒரு தெரிஞ்சு போய் கேட்டிருக்காரு, போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு MSP கூட பெரியவர்கிட்ட அபிப்பிராயங்கள்லாம் இதை கேட்காங்க. இவர் அதுக்கெல்லாம் கவலைப்படுறவர்கள் யார் என்ன இது பண்ணாலும் பெருந்தன்மையோடு ஒத்துக்கக்கூடிய ஒரு நல்ல சங்கீதம் பொது சொத்துன்ற மாதிரி. அவ்வளோதான். சங்கராபரணம் பற்றி நம்ம பேசும்போது
நீங்கள் பாலுவை பாட வச்சதை பற்றி சொல்லும்போது அவர் தான் என்னால் பாட வைக்க முடியும், என்னுடைய பெரிய வித்வான்களை கூப்பிட்டாக்க எப்படி நான் சொல்லித் தருவேன், அவங்களுக்கு என்னோட விஷயம் தெரியுமேன்ற இதுவே என்ன பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பல வித்வான்களை பாட வச்சிருக்கீங்களே, திருவிளையாடலில் பாலமுரளி, எத்தனையோ ராஜா ஜெயலட்சுமி பாட வச்சிருக்கீங்க, எஸ் வரலட்சுமி பாடியிருக்காங்க, எவ்வளவோ டிஆர் மகாலிங்கம் பாடியிருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த பையன் எதுக்கு உங்களுக்கு இப்போ? முக்கியமாக இந்த பிரச்சனையே அதனால தான் வந்தது. இந்த அனுபவத்தின் பேரில் தான் இது சொன்னதே நான். அப்படியா? ஆமாம். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஊரை விட்டு வர்றதுக்கு முன்னாடியே கேபிஎஸ் அம்மா கிட்ட ஒரு பாட்டு பாடி ஆசீர்வாதம் வாங்கினோம் நான் 8 வயசில். அவங்களுக்கு பழம்னியப்பா ஞான பழம்னியப்பான்னும் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்படின்லாம் பாட்டு சொல்லி கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பாவை விளக்கில் வந்து சிஎஸ் ஜெயராமண்ணாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கிட்ட ஐயாவின் கருணையினால் இருக்கிறது அதிர்ஷ்டம்னு சரஸ்வதி ராகத்தில் ஒரு பாடலை திருச்சியில் எங்களுடைய கம்பெனி ஆடும்போது அவர் அங்கே வந்திருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அன்னைக்கு நான் சிஷ்யன், அவர் குரு. பாவை விளக்குக்கு அவர் சிஷ்யன், நான் குரு. 2. 3வது நாடக மேடையில் சக்தி நாடக சபாவில் பாவுரமாங்கிற பானுமதி அம்மாவனுடைய தெலுங்கு பாடலுக்கு வாடுதம்மா வயிறு வாடுதம்மான்னு சொல்லி தமிழ் பாடல் எழுதி நாடகத்தில் நான் அந்த பாடலை ஒரு பிச்சைக்காரியாக வந்து வேடமிட்டு பாடினேன். அதே பானுமதி அம்மாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. இப்படியே நீங்கள் வழக்கமாக சொன்னீங்கன்னு சொன்னால் டிஆர் மகாலிங்கம், ராஜா ஜெயலட்சுமி, பாலமுரளி சாரு, உங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது எனக்கு மொத்தத்துக்கு என்னாவது உலகம் உருண்டைங்கிற மாதிரி சுற்றி சுற்றி வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், பெரியவருடைய திறமைக்கும் இசை திறமைக்கும் அவருடைய வாய்ப்புக்கும் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அந்த ஆசையினுடைய பலன் வந்து எங்களுடைய இசையமைப்பை முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வேறு படங்களுக்கே போக வேண்டாம். திருவிளையாடல் படத்தை ஒன்றை மாத்திரம் பார்த்தா போதும், அதில் உள்ள இசையை கேட்டால் போதும். அப்படின்னு கேட்டால் எதுக்குன்னு சொன்னால் நான் தலைகளாக சொல்கிறேன். ஒன்றானவன் இரண்டானவன் அப்படின்னு கேபிஎஸ் அம்மா பாடியிருக்காங்க. பாட்டும் நானே பாவமும் நானேன்னு சொல்லி டிஎம்எஸ் பாடியிருக்காரு. இதனுடைய வரிகளை நீங்கள் சேர்த்து பாருங்க. ஒன்றானவன், இசையில் ஒன்றானவன், குருவில் இரண்டானவன், நானும் நீ குரு. இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறதுக்கு நான் சொல்றேன். பாடகர்களுக்கு நான் சொல்றேன், பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனேன்னு நான் சொல்ல அகம்பாவம் அல்ல, என்னுடைய பெருமை, என்னுடைய தாழ்மை, என்னுடைய வளர்ச்சி, இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாலமுரளி சாருக்கு ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டை சொல்லி கொடுக்கும்போது நான் எவ்வளவு மனதுக்குள்ள பக்தி பயத்தோடு செய்து கொடுத்துருக்கேங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ராதா ஜெயலட்சுமி ஆகட்டும், பானுமதி அம்மாவாகட்டும், இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள். சுஷீலா, பி.டி. ஸ்ரீனிவாஸ், ஜானகி, எஸ்.சி. கிருஷ்ணன், ரத்னமாலா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்ரா வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள், ஜெயசுதாஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம பாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதாவது அந்த என்ன சொல்கிறது, புராணத்தின்படி சொல்லப்போனால் தகப்பன் சாமிக்கு என்ன மன நிறைவு இருக்குதோ அந்த நிறைவை வேலப்பன்கிற என்னுடைய உண்மையான பேரை வச்சுக்கிட்டு நான் அதை உண்மையாக அனுபவிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து நிலையத்தாருக்கும், கேள்வி கேட்க உங்களுக்கும், இதை கேட்டு ரசித்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும், இதுக்கெல்லாம் வழிவகுத்த ஆண்டவனுக்கும் என் குருவுக்கும் நமஸ்காரம். வணக்கம்.